கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு யாக்கோபு முதலாவது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:13. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்வோம். கிருபை எமை சூழ்ந்த கள்ளம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வாம் களி கூர்ந்திடுவாம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வாம் களி கூர்ந்திடுவாம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து பலாம் பெருக, ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வலாம் பெருக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. வான்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம். வான்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவாம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன். ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அக்கா, பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். யாக்கோபு முதலாவது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:13. இப்ப 12லயே இந்த சோதனை ஆரம்பிச்சிருச்சு. சோதனையை சகிக்கிற மனுஷன். 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. இதுதான் கீ வார்த்தை. சோதனை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது நமக்குள்ள இருந்து வருது, வெளியில இருந்து வரும். உள்ளே இருந்து வருகிறதுக்கு காரணம் நமக்குள்ளே பாவம் வாசமா இருக்கிறதுன்னு சொல்லி ரோமர் 7வது அதிகாரத்துல பார்த்தோம். நமக்குள்ள அது வாசமா இருக்குது. அது எப்பனாலும் அது வெளியில வரும். சூழ்நிலையை பார்த்துட்டு டக்குன்னு வெளியே வரும். அதனால நாம் என்ன சொல்லக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஒருவனை அவர் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சரி, இப்ப நான் 4 தலைப்புகளை சொல்ல போயிருக்கேன். இந்த 4 தலைப்பு. அது 14வது 14, 15 இந்த 2 வசனத்திற்கும் 4 தலைப்பு. முதலாக டிசைர், ஆசை. நம்பர் 1 டிசைர் 14வது வசனத்தில் இருக்கு. இரண்டாவது டிசப்ஷன், டிசப்ஷனா ஏமாற்றுகிற ஒரு காரியம். மூணாவது டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. நாலாவது
டெத் மரணம். இந்த 4 தலைப்புகள்ல இந்த சோதனையை பார்க்க போறோம். டிசைர்ங்கிறது ஆசை, ஆசை. டிசப்ஷன்ங்கிறது ஏமாறுதல், ஏமாற்றுதல், அது டிசப்ஷன். நமக்கு அது ரைட்டா தோணும், அது தவறு. மூணாவது டிஸ்ஒபீடியன்ட், கீழ்ப்படியாமை. 4வது மரணம், டெத். சோ திரும்ப சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. நம்ம யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனத்தை, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன் தேவனால் சோதிக்கப்படுறதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேகர் சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, யோபுக்கு இல்லாத சோதனை எனக்கு இருக்க யா அப்படிங்கிறாரு. யாருக்கு இல்லாத சோதனை? யோபுக்கு. எனக்கு யோபுக்கு இல்லாத சோதனை. ஆமாங்க, யோபுக்கு கடன் இல்லை, எனக்கு நிறைய கடன் இருக்கு அப்படின்னு. அப்ப கடன் ஆண்டவர் வாங்கிட்டாரு. இவர் போய் வாங்கிட்டு அப்புறம் ஆண்டவர் மேல பலியப்படுறாரு. இவருக்கு யாரோட சோதனை இருக்கான்? யோபுவோட எனக்கு நிறைய சோதனை இருக்குங்கிறார். இது தப்பு. யாருன்னா நம்மகிட்ட தான் இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், இது தேவனிடத்திலிருந்து வருகிற காரியம் அல்ல. அப்ப இந்த 13 வசனம், சோதிக்கப்படுகிற எவனும். ஏன் சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சோதனைங்கிறது வருது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாம கீ வார்த்தை. எதை சோதிக்கிறார்? அதான் கேட்கு. எதை சோதிக்கிறார் அப்படின்னா, விசுவாசத்தை சோதிக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறார். விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்ட காணப்படும். இப்ப 13வது வசனத்தை நம்ம பார்க்கறதுக்கு, சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரி, சோதனை ஏன் வருகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கிறோம். சோதனை ஏன் வருகிறது, அந்த சோதனை நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரி, இதுக்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு நபர் யார் அப்படின்னீங்கன்னா, தாவீது. வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல நமக்கு அடிக்கடி ஒரு கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க தெரியாது. ஆண்டவர் ஏன் சாத்தான வச்சிருக்கிறார்? அப்படின்னு ஊதுனானா அவன் போயிடுவானே, அவனை ஏன் வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை அநேகர் என்னிடத்துல கேட்டிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது. எதற்காக ஆண்டவர் சாத்தானை வைத்திருக்கிறாங்க ஆன்சர் நாங்க பார்க்க போறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். இங்க சாத்தான் ஒரு பிலிஸ்தியனுடைய ஒரு ரூபத்துல நின்று பேசுகிறான். சாத்தான் பேசுகிறான். அவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 10வது வசனம், பின்னும் அந்த பிலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண விடுங்கள். இவன் சபிக்கிறான். யார சபிக்கிறான்? ஆண்டவருடைய நாமத்தை சபிக்கிறான். சாத்தா என்ன செய்வான்னா, இந்த நாமத்தை சபிச்சுக்கிட்டு அப்படி வேடிக்கை பார்ப்பான். எத்தனை பேருக்கு தில் இருக்கு இங்க பார்க்கும். ஆண்டவர் ஏன் சாத்தானா அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனை வராம இருந்துச்சுன்னா, தாவீதுன்னு ஒரு நபர் நம்ம பார்த்திருக்கவே முடியாது. பாருங்க, தாவீது எங்க இங்க வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அங்க நிக்கிற விஐபி மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள், ஆனா அவங்களுக்கு தில் கிடையாது, வைராக்கியம் கிடையாது, விசுவாசம் கிடையாது. அதனாலதான் 14வது அதிகாரம் 11வது வசனம், சவுலும். முதல் ஆவியானவர் சவுலும் அப்படின்ட்டார். ஏன் சவுலு? ராஜா. சவுல ராஜாவாக்கிட்டாரு. ராஜாவாக்கி ஒரு பவர்ஃபுல் பிளேஸ அவருக்கு அது தேடி வருது. இவருக்கு அது பிடிக்காது. இவர் போய் தளவாடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அடிச்சு பிடிச்சு அவனை கொண்டு வந்து ராஜா வைக்கணும். ஆளெல்லாம் பயங்கர ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு, உயரமானவர். அவருக்கு உயரமா யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சவுல் என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. அதனாலதான் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனம், சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் 100%. இங்க யாருமே ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் கிடையாது. ஆண்டவர் பாக்குறாரு, என் மேல என்னுடைய மேல யாரப்பா வைராக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு தேடுறாரு. 0 உனேகான். பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன். பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன் சொல்லி ஆண்டவர் சொன்னா இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. சரி, இப்ப நம்ம ஒரு நபரை பார்க்க போயிடும். அவருடைய பிரச்சனையை
எதனால வந்துச்சுன்னா பயத்தினால வந்துச்சு. யோபு நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதா யோபுல தான் நம்மளுக்கு ஆரம்பிச்சு. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, யோபுக்கு இல்லாத பிரச்சனை எனக்கு இருக்குங்கிறார். அவருக்கு என்ன பிரச்சனை? கடன். ஆனா யோபுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போறேன். எடுத்துக்கலாமா? யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம். இதான் யோபுடைய பிரச்சனை. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன். ஆனா என்ன சொல்ற? நான் பயப்படுறேன். அப்படி சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கேவலமாக பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 1 வசனத்துல, அதன் பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து. நமக்கு பிறந்த நாள் வந்தா எப்படி இருக்கும்? ஒரே சந்தோஷமா இருக்கும். என் வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பல முறை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுற 2000க்கு முன்னாடி என்னுடைய பிறந்த நாள் வந்துச்சுன்னா நான் ஒரு டிப்ரெஷன் போயிருவேன். டிப்ரெஷன் என்ன சொல்லுங்க? யார்ட்டையும் பேச மாட்டேன், தனிமையா உட்காந்துருப்பேன். என் மனைவிக்கு தெரியும், வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிவிட்டது, இது பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் அந்த முருங்கை மரத்தை விட்டு கீழே இறங்கணும், அதுக்கு நல்லா கிட்டே வர மாட்டேன், கடிச்சு போடுவேன். இப்பெல்லாம் கடிக்கிறதுக்கு பல்லெல்லாம் போயிடுச்சு. இந்த பல்லு கிடையாது, கடிக்கிற பல்லெல்லாம் போயிடுச்சு. குவைட்டா உட்காந்துருப்பேன். எனக்குள்ள என்ன ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் என் வாழ்க்கையிலே கடைசி பிறந்த நாளா? ஏன்னா வயசாயிடுச்சு. அப்ப எனக்குரிய ஒரு 46 வயசு ஆயிடுச்சு. ஒரு டிப்ரெஷன்ல இருப்பேன். எனக்குள்ள அந்த கேள்வி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். அடுத்த பிறந்தநாள் நான் பார்க்க மாட்டேனா? அடுத்த பிறந்தநாள் நான் பார்க்க மாட்டேன்னா நான் எங்க போறேன்? அம்மா வாழ்றது பாவங்கிற ஒரு உணர்வு இருக்காது எனக்குல. 100% கிடையாது. துணிகரமான பாவத்தில் வாழும்போது உணர்வு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு ஒரு கேள்வி வரும். அது ஒரு மாதிரி எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க, நான் ரொம்ப ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண மாட்டேன். அதுக்குள்ள போயிடும், நார்மலுக்கு வந்துடும். அடுத்த பிறந்தநாள் இதே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்னைக்கு இந்த மரணங்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கும். பிறந்தநாள், இந்த பிறந்தநாள் தான் கடைசி பிறந்தநாள் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கேன். 2000 ஓடி 2023, 24 அப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்ப அது ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். பயத்தை தூக்கி போட்டுட்டார். தான் யோபு 3வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அந்த ராத்திரியை, இவர் பிறந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்கள் அது சந்தோஷமா இருக்கனால இல்லாம அது கணக்கில் வராம போட்டு, இந்த ராத்திரி தனிமையில் இருப்பதாக அப்படின்னு சொல்லி, அதாவது வரிசையை சொல்லிட்டாரு. இப்ப நம்ம எங்க பார்த்தோம்னா செய்திக்குள்ள போக முடியாது. இப்ப நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, பயம். இந்த பயம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 11வது வசனத்துல, சவுலும் இஸ்ரேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியன் வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். அநேகர் லேட்டா வந்திருக்கீங்க, உங்களுக்காக நான் திரும்ப ஒரு ரிவர்ஸ் ஒரு சொல்லப்படுறேன். இப்ப நம்ம எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனே அவர் சோதிக்கிறது அல்ல. இதுக்கு 4 தலைப்புகள் கொடுத்தேன். 4 தலைப்பும் நேற்று வந்து திரும்ப எழுதிக்கணும். நம்பர் 1, டிசைர். டிசைர் வாஞ்சை. இந்த வாஞ்சைங்கிறது தவறான வாஞ்சை நான் சொல்றது கிடையாது. வாஞ்சையை குறித்து நான் உங்களுக்கு தனியா எடுக்க போறோம். நம்பர் 1 டிசைர், வாஞ்சை. 2வது டிசெப்ஷன். டிசெப்ஷன் ஏமாறுதல் ரெண்டுமே டிசெப்ஷன் தான். இது 2வது. அதாவது அந்த பாவத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், அதனால பின்னாடியே போயிடும், அது நம்மளை ஏமாற்றும். 3வது தலைப்பு டிஸ்ஒபீடியன்ட், கீழ்ப்படியாமை. எல்லாம் டி. 4வது டெத், மரணம். இந்த 4 தலைப்புகளை தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 4 தலைப்புகள்ல என்ன நம்ம பார்க்கிறோம்னா, தேவன் எதை சோதிக்கிறாங்கிறத கேள்வி. பொல்லாங்கனாலே சோதிக்கிறவர் அல்ல, அவர் எதை சோதிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் இதைத்தான் ஆண்டவர் சோதிக்கிறார். எதை சோதிக்கிறார்? விசுவாசத்தை சோதிக்கிறார். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டிருக்க உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. யாருடைய விசுவாசம் சோதிக்கப்படுது அப்படி கேட்டு, இஸ்ரேல் தேசத்து முழுமையும் ஆண்டவர் சோதிக்கிறார். யார் மூலமாக? கோலியாத் மூலம் சோதிக்கிறார். உங்கள்
வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இதைத்தான் விசுவாசத்தின் சோதனையை நம்ம பார்க்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேகர் ஒரு கேள்வியை கேட்பாங்க, சாத்தானா ஏன் ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார்? நினைச்சானா அப்படி ஊதுனானா செத்தே போயிருவானே, ஏன் வச்சிருக்கிறார்? காரணம் என்னன்னா, உங்கள் விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்காண்டி. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தானே பார்ப்போம். ஒரு சேலையை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க கேள்வி கேட்பீங்க, கடைக்காரனாச்சு இந்த சேலை கிளியுமா கிளியாதா, சாயம் போகுமா போகாதா? அவன் என்ன சொல்லுவான், கிளியாது போகாது. எனக்கு அனுபவம் இருக்கு. நான் இப்பெல்லாம் என்னை விட்டுட்டான், கடவுளுடைய கிருபையினால என்னை விட்டுட்டான், இல்லைன்னா என்னை கூட்டிட்டு போவான். ஜவுளி கடையில் நான் போய் பாவம் போட ஒரு வாரத்தில் உட்காந்துட்டு இருப்பேன். அதோட பெரிய கொடுமையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஜாக்கெட்டா எடுத்துட்டு வருவான். சேட்டா, இந்த ஜாக்கெட்டுக்கு இந்த பிளவுஸ் மேட்ச் ஆகுதான்னு கேட்பான். நானும் ஆமா நான் சொன்னா போயிடலான்ட்டு, ஆமா மேட்ச் ஆகுது. எங்க மேட்ச் ஆகுது? மேட்ச் எல்லாம் ஆகல. அடப்பாவி, மேட்ச் ஆகலன்னு தெரியுமில்ல, பிறகு எங்கிட்ட வந்து காட்டு. இப்படியெல்லாம் பல பாடுகள் வழியா போய் ஆண்டவர் அதில் இருந்தாலும் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார். இப்ப அவளா போவா, அவளா வாங்குவா, வேலையை முடிச்சுக்கிறா. இங்க டெஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள். 1 சாமுவேல் 17:11. பெலிஸ்தனுடைய வார்த்தை. இது என்ன வார்த்தை அப்படின்னு சாதாரண வார்த்தையெல்லாம் கிடையாது. என்ன அவன் சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முழு ராணுவமும் பெலிஸ்திய ராணுவமும் இஸ்ரேலும் சண்டை போட்டு எல்லாரும் செத்து போடுறதுக்கு நான் ஒத்தைக்கு ஒத்த வர்றேன். சரி, நம்ம அங்க போனா இங்க விட்டுரும், இங்க வாயா, கடைக்கெல்லாம் போயிடாத, உன் மைண்ட்ல கடைக்கு போயிடாம இங்க வந்துரு. இப்ப என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம், அவன் என்னோட யுத்தம் பண்ணி என்னை கொல்ல சமர்த்தனா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரலா இருப்போம். வேலைக்காரங்கள் அடிமை, சரியா? நான் அவனை ஜெயித்து எங்களுக்கு வேலைக்காரந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, சமஸ்த இஸ்ரவேலரும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோலியாத்தி ஜெயிச்சாத்தானா இவங்க எல்லாம் அடிமையா இருக்கணும். அதுல பெரிய நம்பர் 1 அடிமை யார் அப்படின்னா சவுல். அதுக்கப்புறம் நம்பர் 2 அடிமை தான் இந்த எல்லாம் இந்த கேப்டன்ஸ் எல்லாரும் என்ன செய்யணும், நீங்க பாத்திருக்கீங்களா? நான் சொல்றேன், போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டிஎஸ்பி, எஸ்பி, அந்த டாப் ரேங்க் அவங்களுக்கு வேலைக்காரலாக போலீஸ் இருப்பாங்க. ஜூனியர் போலீஸ் எல்லாம் ஒரு டவுசர் ஒன்று போட்டு, ஒரு பனியன் போட்டு தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க, காரை கழுவிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டு துணியெல்லாம் துவைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா தெரியல. இவங்களும் போலீஸ் தான், ஆனா வேலை செஞ்சுட்டு இருக்கணும். யாருக்கு? காய்கறி வாங்கணும், இந்த வேலையை செய்யணும். இந்த வேலையை யார் செய்யணும் கேட்டீங்கன்னா, சவுல் ராஜா செய்யணும். புரியுதாங்க? அடுத்து யார் செய்யணும் பாருங்க, 13 வசனம், 1 சாமுவேல் 17:13. ஈசாயனுடைய 3 முதல் குமார்கள், அன்னை தாவீதுடைய அண்ணன்மார்கள்லாம் மிலிட்டரி ஆபீசர்ஸ், அப்படி வர்றப்பதான் இருப்பாங்க, அப்படின்னு நிற்பாங்க. ஆனா இப்ப பயந்து போய் ஒளிஞ்சிட்டு நிற்கிறாங்க. 3 மூத்த குமார்கள் சவுலோடு கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவன் 3 குமார்களிலே இளையவன், இந்த லிஸ்ட் இருக்குது, எல்லாரும் சவுலோடு கூட போயிருந்தார்கள். சவுலோடு கூட போனவங்க எல்லாம் என்ன செய்யணும், தோத்தா தலையெல்லாம் எடுக்க மாட்டேன், கொள்ளலாம் மாட்டேன், நான் வேலைக்காரன் வச்சிருப்பேன். இந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு நபரை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றார். இவரு பாவம் போல தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஆடு மேய்ச்சிட்டு பிடில் வாசிட்டு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்ச்சி அடையேனே டிங்கி டிங்கி டிங்கி. வேற டியூன் போடுமா? சரி, இன்னொரு டியூனை மாத்து. இப்படி புது புது டியூனை போட்டுட்டு, ஆனா இதான் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார். இது நல்லாக்கா? சரி, இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து ஆண்டவர் துதிச்சிட்டு இருக்கிற மனுஷன் ஆண்டவர் பிடிச்சிட்டார். பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 14 வசனம். தாவீது எல்லாருக்கும், தாவீது சவுலை பெத்லெகேமில் இருக்க தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். தகப்பனுடைய ஆடுகள், பெரிய 100கணக்கான ஆடெல்லாம் கிடையாது ஐயா, கொஞ்சம் ஆடு. பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28 வசனம். நீ இங்க வந்தது என்ன, வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்துல விட்ட?
அப்ப கொஞ்சம் ஆடு தான் வச்சிருந்தாரு. அதையும் அப்பா சொன்னனால இவரா வரல. அப்பா என்ன சொல்றாருன்னா, அண்ணன் மாதிரிலாம் யுத்தத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு போய் நீ என்ன செய்ய சில சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுக்க அனுப்புறாரு. இவர் பாவம் அப்ராணி பையன், நல்ல பையன். இவர் என்ன செய்யறாரு, ஆடு மேய்க்கிற இடத்துல ஒரு ஆள்கிட்ட பாத்துக்கோங்க, சரி பாத்துக்கோங்க, அப்பா சொல்லியிருக்காரு, நான் போய் சொல்றேன். அப்ப 18 வசனத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ஓட்டமாய் ஓடுறான். ஓய்வு பெற்றவன 19 வசனம், அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரேல் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரை யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இது வாய் யுத்தம். வாயினால வட சொல்றல, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது, பேச்சு திறமை இல்ல, அப்படி இப்படி சொல்லி அதுக்குதான் வாயினால வட சொல்றாங்க. இவருங்கெல்லாம் வாயினால வட சுட்டு இருக்காங்க. யுத்தம் டைரக்ட் யுத்தம் எல்லாம் கிடையாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, அப்படியே யுத்தம் பண்ணி கொண்டாரு. 20 வசனம், தாவீது அதிகாலையில எழுந்து இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீதிமொழிகளை எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா அதிகாலையில எழுந்துருக்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வரிசையா சொல்லுவாரு. எனக்கு 3 மணிக்கு எழுப்புது, எந்திரிச்சிருவேன், ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு ஜபம், துதி சத்தமா, அப்புறம் எக்ஸசைஸ், அப்புறம் பைபிள் ரைட்டிங், எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. காரணம் அதிகாலையில் எழுந்துக்கும் போது. ஆனா அதிகாலையில் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம், பொத்திக்கிட்டு தூங்க தோணும். ஆனா எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாக விட்டு, காவலாளி இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கொடுத்தாச்சுன்னா அவங்க அந்த கொஞ்சம் ஆடுகளை பத்திரமா பார்த்துக்கிடுவாங்க. பார்த்துக்கிட்டு திரும்ப வரும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அவருக்கு. ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து அப்பா சொல்ல கீழ்படுகிற பையன், 100% ஒபீடியன்ட். அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா 3வது தலைப்பு டிஸ்ஒபீடியன்ட் நான் கொடுத்திருக்கேன். டிஸ்ஒபீடியன்ட். ஆனா கீழ்படுகிற ஒரு மகன் ரதங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்தார். அவர் ரதத்தை பார்க்கவே வரல, அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கிறார். சகோதரத்திலே ஓட்டமாய் போய் பண்ணிட்டு இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதி 1000 பேர் அதிபதி கையில ஏன் கொடுக்க சொல்றாருன்னா, கொடுத்தாச்சுன்னா என் பையனை நல்லா பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி இந்த ரதங்களோடு நின்று சேனைகளில் அணிவகுத்து யுத்தத்துக்கு ஆர்ப்பரித்தார்கள். நான் சொல்ல ஆர்ப்பரித்தார்கள், ஆனா யுத்தமெல்லாம் பண்ண மாட்டாங்க, வெறும் வாயில வட சொல்றாங்க. இங்க ஆண்டவர் எதை பார்க்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 21 வசனம், இஸ்ரவேலும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு ஒருவராக அணிவகுத்துன்றார்கள். யுத்தம் நிற்கும், ஆனா சண்டை போட மாட்டாங்க. சண்டையெல்லாம் கிடையாது, அது வாய்ஸ் தான். அப்பொழுது தாவீது தன்னை கடலைக்கு ரஸ்துகள் காக்கல நின்று சவர்களை பார்த்து, சுகமா இருக்கிறீர்களா? இவங்க வாய் சண்டை தானே போட்டுட்டு இருக்காங்க, போய் கேட்கலாம், அண்ணே வணக்கம் அண்ணே. அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, அடப்பாவி நம்ம அந்த வாய் சண்டையை போய் வெளியில சொல்லி கொடுத்துருவானோ வரப்ப. இவனுங்க பாத்தீங்கன்னா நல்லா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு சண்டைக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா ஒருத்தருக்குமே சண்டை போடுறதுக்கு தைரியம் கிடையாது. இந்த நேரத்துல ஆண்டவர் தாவீதுடைய இருதயத்தை பார்க்கிறார், விசுவாசத்தை பார்க்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலரை நிந்திக்கிறவன் வந்து நிற்கிறான். இஸ்ரவேலரை நிந்திக்கிறவன் அந்த பெலிஸ்தீன தாவீது எப்படி பார்க்கறான், இஸ்ரவேலை நிந்திக்கிறவனுக்கு. 26 அப்பொழுது தாவீது நின்று இஸ்ரவேல் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற விருத்த சேனை பெலிஸ்தீன, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறான். சவுலுக்கு இந்த ஒரு சுருன்னு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாரும் ஸ்குவேட்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பயந்துல மிகவும் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா கலங்கி மிகவும் பயப்படுறாங்க. ஆனா தாவீதுக்கு மட்டும் ஒரு விசுவாசம். ஆண்டவரை நிந்திக்கிறான் இல்லையா, இவனெல்லாம் நம்ம விட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால சோதிக்க மாட்டாரு. ஆனா எதை பாக்குறாருன்னா விசுவாசம் இருக்கான்னு பாக்குறாரு. வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். வசனத்தை நம்ம கவனமா புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம செய்தி புரியும். யாக்கோபு 1வது அதிகாரம் 13 வசனம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுறது சொல்லாது. தேவன் பொல்லாங்கனாலே சோதிக்கிறவல்ல, ஒருவனே பொல்லாங்கனாலே சோதிக்க மாட்டாரு. ஆனா உனக்குள்ள விசுவாசம் இருக்கான பாப்பார், அத பாக்குறாரு. அடுத்து பாருங்க,
28வது வசனம், சாத்தானுக்கு தாவீதை பிடிக்காது. இப்ப ஒரு சாத்தான் உங்களுக்கு காமிச்சேன், பெலிஸ்தியன். இரண்டாவது சாத்தான் யார் அப்படின்னு சகோதரர்கள், சத்துருக்கள். சகோதரர்கள் தான் சத்துருக்கள். பாருங்க 28 வசனம், அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபொழுது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? பாத்தீங்களா, தாவீது உள்ள அப்படியே கொழுந்து விட்டு எரியுது, கப்ப கப்ப கப்பா எரியுது. எப்பா, ஒருத்தன் நின்னுக்கிட்டு நீ ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறாயா? அவனுக்கு கோபம் வந்துட்டு இருக்குது. ஆனா இவன் மேல கோபம் யாருக்கு இருக்கு? சாத்தான். அதனாலதான் சத்ரு யாருன்னா சகோதரன் தான் சத்ரு. நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரில் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? வேடிக்கை பார்க்க வந்தான் நினைக்கிறான். உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று. பாருங்க எப்படி ஒரு கோபம். ஏன்னா சாத்தான் நல்லா தெரியும், அவனுக்கு தெரியும் நீ கொஞ்ச நேரத்தை தப்பா உள்ள போறான், கோலியத்தை உள்ள போறான், எல்லாம் அடிச்சு பிடிச்சு போறாங்க. இந்த சண்டையை உண்டாக்கி இவனை திட்டி அண்ணனுக்கு பயந்து ஓடிட்டானா சாத்தா இங்க ஒரு அட்டாக் கேட்கிற பாத்தீங்களா? அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்தது நீ முகாரம் இல்லை என்று சொல்லி நான் வேறு இடத்துல எல்லாத்தையும் இதை சொல்லும் பொழுது 31, தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலிடம் சவுத்தது. அப்பொழுது அழைப்பித்து தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருடைய இதயம் கலங்காது இருப்பதில்லை. என்ன அருமையா சொல்ற ராஜா சவுலே, நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். குள்ளமா இருக்கான், சின்ன பாய, யுத்தத்தையே பார்த்தது கிடையாது. ஆனா அவன்கிட்ட என்ன ஆச்சுன்னா விசுவாசம் இருந்துச்சு. இந்த விசுவாசம் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறான்னா 2 சம்பவத்தை காட்டுறார். 34 வசனம், ஆண்டவர் விசுவாசத்தை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார் அப்படின்னா, இவனுக்கு ஏற்கனவே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஒரு ஆட்டை பிடிச்சா நம்ம என்ன செய்வோம்? நல்ல வேலைப்பா, இது நம்மள அடிக்கல, இந்த ஆடுகளையாவது நம்ம காப்பாத்திடுவோம், அதை நம்ம மைனஸ் அக்கௌண்ட்ல வச்சிருவோம். இப்ப இவர் கையில 10 ஆடு, கொஞ்சம் ஆடு தான் இருந்துச்சு, அதனால 10 வச்சுக்கிட்டோம். நம்பர் போடாதனால நான் 10ங்கிறது மினிமம். ஏன்னா ஒத்தாட்ட மேய்க்க போக மாட்டாங்க, 10 அதுல 1 போயிடுச்சு. இப்ப நம்ம நினைப்போம் 9 ஆடு மட்டும்தான் நம்ம கணக்குல வச்சுக்கணும் தான் நம்ம நினைப்போம். ஆனா இவருக்கு ஒரு ஆடு கூட என்கிட்ட போக கூடாது சொல்லி என்ன செய்யறான்னா, நான் அதை தொடர்ந்து போய் சிங்கம் கரடியை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பி வைத்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது அதன் தாடியை பிடித்து அதை நான் அடித்து கொன்று போட்டேன். என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜா நீங்க சொல்றப்ப நான் யுத்தத்தை பார்த்தது கிடையாது, ஆனா நான் ஒரு கரடி சிங்கத்து வாயிலிருந்து நான் ஏன் ஆட்ட நான் தப்பு வச்சேன். 36, அந்த சிங்கத்தையும் அதன் கரடியும் நான் அடியனாகிய நான் கொன்றேன். நான் தான் கொன்னேன், இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. உம்முடைய அடியானியா நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அதில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. முடிச்சிட்டார். கிறிஸ்டல் கிளியர். நீங்க என்னை நம்பலாம், எனக்கு ஒரு வல்லமை இருக்கு. இந்த வல்லமை என்ன இருக்குன்னா, எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குது. என்ன வைராக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் பெலிஸ்தியன் விருத்த சேதனம் இல்லாதவன், நாங்கெல்லாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள், ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு 36, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் நான் அடியனாகி கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் அவளை ஒன்றை போல இருப்பான். அப்ப இவர் எந்த கணக்குல வைக்கிறார்னா, பெலிஸ்தியனும் சிங்கமும் கரடியும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த சிங்கம் கரையில விருத்த சேதனம் பண்ணுமா? அது யார் பண்ணுச்சு? அதுக்கு யார் மாட்டான். ஆனா நான் விருத்த சேதனம் பண்ணிருக்கேன், நான் ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளை. அப்ப இது ரெண்டும் ஒரே கேட்டகரி தான். சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்ன நானு, இந்த பெலிஸ்தியன் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு 37, பின்பு தாவீது இதான் பாருங்க, இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். பார்த்தீங்களா, விசுவாசம் வந்துருச்சா?
அன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எவனும் போய் சிங்கத்துக்கு பின்னாடி போய் அவன் பிடிக்க மாட்டான். அவன் மைனஸ் அக்கௌண்ட்ல வச்சிருவான். அப்பா 10 ஆடோட போனேன்ப்பா, இப்போ 9 ஆடோட வர்றேன் பாருங்க. அதனுடைய ரெமனண்ட்டை கொண்டு வந்து காட்டணும். பிஞ்ச காலு, அந்த 2-3 பீஸ் எல்லாம் அது விட்டுட்டு போயிருக்கும். அதை பிறக்கிட்டு வந்து காட்டணும். அப்பா தான் ஒத்துக்கிடுவாங்க. இல்லைன்னா நீ எங்க வித்துப்பிடுவான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கடிச்ச ஸ்டைலை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, ஆமா சிங்கம் தான் என்ன செஞ்சிச்சு, இதை பிடிச்சிருச்சு தம்பி, நீ உயிராத தப்பிச்சேன்னு சொல்லி சபாஷ் போட்டுக்கணும். ஆனா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 37 கீ வார்த்தை. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். அப்ப கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்ப வசந்த வரீங்க, உங்களுக்கு புரியும். யாக்கோபு 1வது அதிகாரம், சோதிக்கிறப்படுகிறேன் எவனும் நான் தேவனால் சோதிக்கிறேன் சொல்லாதிருப்பனாக. ஆண்டவர் தாவீதை ஒரு பாதையில இந்த யுத்தத்துக்கு வரக்கூடிய அனுப்பியிருக்காரு. ஒரு ட்ரைனிங். நாங்கெல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜன்சி அப்படின்னு 1 இயர். அன்னைக்கு டாக்டர்னு போட்டுக்கலாம், அந்த டிகிரி இருக்கும், அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்காது. ட்ரைனிங் 1 இயர். அந்த ட்ரைனிங்ல எல்லாத்துக்கும் நாங்கள் நைட் டியூட்டி போடுவாங்க. எனக்கு சீனியர் இருப்பாங்க. சீனியருங்களுக்கு சொல்றது நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்ஜெக்ஷன் போடணும், எல்லாத்தையும் சூச்சர் போடணும், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு 1 வருஷம் கழிச்சு தான் டிகிரி கொடுப்பாங்க. அதுபோல 1 இயர் ஹவுஸ் ஏஜென்சி மாதிரி தாவீதை ஒரு பாதையில கொண்டு போய் கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்பிப்பார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. இந்த விசுவாச பாதையில ஆண்டவர் கொண்டு போய்ப்பார். அந்த பாதையில கொண்டு போகும்போது இவருக்கு ஒரு வெப்பன் கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடத்தோடும் என்னிடத்தில் வருகிறார். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவத்தின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறார். அவர் யுத்தம் நடத்துகிறவர், அவருக்கு ஒரு நாமம் இருக்கு, அதோட நான் வரேன்னு சொல்லிட்டு இந்த யுத்தத்துல தாவீது ஜெயம் பெறுகிறார். ஜெயம் பெறுவடைய காரணத்தை நம்ம பார்த்தோம். ஒரு விசுவாசத்துடைய சோதனை. ஆண்டவர் கவனமா பார்க்கிறாரு. சமஸ்த இஸ்ரவேலும் பயந்துட்டு இருக்குது, மிகவும் பயந்து கலங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் சொல்றாரு, கலங்க தேவையே இல்லைங்கிறார். இந்த வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். கலங்க தேவை இல்லை. அவரை கலங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த யுத்தத்தை முடிச்சு கொடுக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. தாவீதுக்கு ஒரு பாதை, அன்று ஒரு சிங்கம், கரடி, பிறகு பெலிஸ்தீன். எங்களுடைய பாதையிலும் ஒரு சோதனை உண்டு. அந்த சோதனையை நாங்கள் செல்லும் பொழுது ஜீவனுள்ள தேவன் எங்களோட கூட இருக்கிறீர் ஐயா. எங்கள் விசுவாசத்தின் சோதனையை நீர் பார்த்து எங்களை உயர்த்துகிறீர் ஐயா. அப்படிப்பட்டவர் கிருபைக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன்.